நம்ம ஹீரோ போகிற வழி ஃபுல்லாக டஃப்பாக இருக்குது. நம்ம ஹீரோவால் மூச்சு கூட விட முடியல. நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டே வரான், நெசுக்கோ உன்னை எப்படியாவது நான் காப்பாற்றிடுவேன்னு சொல்கிறான். அவன் தங்கச்சிக்கு ஏதோ அடிபட்டிருக்குது. அப்படியே ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து கறிக்கோள் விற்க போகிறாங்க. அப்போ அவங்க அம்மா வந்து மூஞ்சில் டஸ்ட் இருக்குன்னு துடைக்கிறாங்க. அவனுக்கு ஒரு தம்பியும் தங்கச்சியும் இருக்காங்க. அவங்க வந்து டேஞ்சரோ நானும் இன்னைக்கு டவுனுக்கு உன் கூட வருவேன்னு சொன்னதுக்கு அவங்க அம்மா போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் டேஞ்சரோ வந்து அவங்கள சமாதானப்படுத்தி அடுத்த தடவை நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் டேஞ்சரோவுக்கு இன்னொரு தம்பி இருக்கான். அவனும் அந்த இடத்துல வரான். டேஞ்சரோ வந்து அவனை மரம் வெட்ட சொல்கிறான். நீயும் கூட இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்கிறான். டேஞ்சரோ அவனை சமாதானப்படுத்துகிறான். அப்படியே அவங்க சிரிச்சிட்டு இருக்காங்க. அவன் போகும்போது நெசுக்கோ சொல்கிறா, அப்பா செத்த பிறகு நீ தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிற, நீ நல்லா பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு நெசுக்கோவும் வழி அனுப்பி வைக்கிறா. டேஞ்சரோ நினைக்கிறான், நம்ம குடும்பம் ஏழையாக இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கும், ஆனால் அந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிக்காதுன்னு சொல்லிட்டு டவுனுக்கு போகிறான். அந்த டவுனில் அவன் கத்தி கத்தி விற்றுட்ருக்கான். அப்போது ஒருத்தங்க பார்த்துட்டு, இந்த பணியில் கூடவா நீ விற்றுட்ருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு ஹஸ்பண்ட் வரான். அவன் வந்து டேஞ்சரோ இங்கே பாரு, இதை நான் தான் உடைச்சேன்னு சொல்கிறான். அப்படின்னு சொல்லி டேஞ்சரோ மோந்து பார்த்துட்டு, இல்லை இது ஒரு கேட் தான் உடைச்சிருக்குன்னு சொல்கிறான். அப்போ இன்னொருத்தனும் டேஞ்சரோ கிட்டே ஹெல்ப் கேட்குறான். அப்படியே மிட் நைட் ஆகிடுது. டேஞ்சரோ அந்த வழியில் நடந்து போயிட்டுருக்கான். அப்போ ஒருத்தன் பார்த்துட்டு, ஏய் நீ இந்த வழியில் போகாத, இந்த வழியிலாம் டீமன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். நீ வேணா என் வீட்டில் இருந்துக்கோன்னு சொல்கிறான். டேஞ்சரோவும் அங்கே உட்காந்துட்டு சாப்பிட்ருக்கான். அதுக்கப்புறம் தூங்க போகிறான். அதுக்கப்புறம் அவன் கேட்குறான் டேஞ்சரோ, அம்மா நீங்கள் டீமன்னு ஒன்று சொன்னீங்களே அப்படின்னா என்னதுன்னு கேட்டதுக்கு, அது வந்து மனுஷங்களை சாப்பிட்டு அந்த ரத்தத்தை குடிக்கும்னு சொல்கிறாங்க. அதுக்கு டேஞ்சரோ வந்து அந்த டீமன்ஸ் வீட்டுக்குள்ளே வருமானு கேட்குறான். கவலைப்படாத, நம்மளை டீமன் ஸ்லேயர்ஸ் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அந்த டேஞ்சரோ வந்து, ஐயோ பாவம் இவர் இந்த கட்டுக்கதையெல்லாம் நம்பிட்டுருக்காரு. என் பாட்டி சின்ன வயசில் எனக்கு இந்த கட்டுக்கதைலாம் சொன்னது ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் காலையில் எழுந்திரிச்சு போகிறான். போகிற வழியில் பார்த்தா அவனுக்கு இப்போ கொஞ்சம் தூரத்துலேயே பிளட் ஸ்மெல் அடிக்குது. அவன் ஓடி போய் பார்க்குறான். வீட்டுக்கு முன்னாடி பார்த்தா நெசுக்கோ ரத்த வெள்ளத்தில் இருக்கா. அவன் கிட்டே போய் பார்க்குறான். அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா அவனுக்கு அதுக்கும் மேலே ஒரு ஷாக். வீட்டில் எல்லாரும் செத்து ரத்த வெள்ளத்தில் இருக்காங்க. பார்த்துட்டு அவன் டக்குன்னு நெசுக்கோ தூக்கிட்டு போகிறான். ஏன்னா நெசுக்கோவுக்கு மட்டும் தான் ஒன்றும் பாதி உயிர் இருக்குது. நெசுக்கோ நீ கவலைப்படாத, உன்னை எப்படியா நான் காப்பாற்றிடுவேன்னு சொல்லிட்டு போகிறான். அதுக்கப்புறம் நான் இல்லாத நேரத்தில் இது எப்படி நடந்திருக்கும், ஒருவேளை கரடிகின்னு வந்து இவங்களை ஏதாவது பண்ணியிருக்குமா அப்படின்னு யோசிக்கிறான். நான் மட்டும் இருந்திருந்தா உங்களை காப்பாற்றிருப்பேன்னு டேஞ்சரோ புலம்பிட்டு இருக்க நேரத்தில் நெசுக்கோ டீமன் மாதிரி ஆகி டேஞ்சரோ கீழே தள்ளி விட்டுறா. டேஞ்சரோ பனி இருந்ததுனால தப்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் எந்திரிச்சு நெசுக்கோ எங்கன்னு தேடினா நெசுக்கோ நின்றுட்டுருக்கா. அதுக்கப்புறம் நெசுக்கோ நீ ஒன்றும் நடக்காத, நான் அவனை தூக்கிட்டு போகிறேன்னு சொன்னதுக்கு நெசுக்கோ வந்து டேஞ்சரோ கடிக்கிறான். அதுக்கப்புறம் டேஞ்சரோ கோடாரியை வச்சு தான் தடுக்கிறான். அதுக்கப்புறம் நெசுக்கோ ஒரு டீமனா, இதுக்கு வாய்ப்பில்லையே, நெசுக்கோ நம்ம குடும்பத்துக்கு யாரையும் கொண்டிருக்க மாட்டான். ஆமாம், அங்கே நான் வேறு ஏதோ ஒரு பிளட் ஸ்மெல்லு வந்து பார்த்தேன். நான் மட்டும் அங்கே இருந்திருந்தா உங்களெலாம் காப்பாற்றிருப்பேன்னு இந்த இடத்துல டேஞ்சரோ அழுவுறான். அதை பார்த்துட்டு இருந்த நெசுக்கோவும் அழுவுறா. அதுக்கப்புறம் அந்த நேரத்தில் கரெக்டாக ஒருத்தர் நெசுக்கோவோட தலையை எய்ம் பண்ணி ஒருத்தர் வந்து அட்டாக் பண்ணுறாரு. ஆனால் நெசுக்கோ டேஞ்சரை காப்பாற்றிடுறான். நெசுக்கோ சின்னதாகிடுறா. அதுக்கப்புறம் அவர் டேஞ்சரோட முடியை வெட்டிடுறாரு அந்த இடத்துல. அவர் ஒரு டீமன் ஸ்லேயர். டேஞ்சரோ கெஞ்சுறான், என் குடும்பத்தில் எல்லோரும் செத்துட்டாங்க, எங்களை விட்டுருங்கன்னு சொன்னதுக்கு அவன் நெசுக்கோவை பிடிச்சி வச்சுருக்காரு அந்த டீமன் ஸ்லேயர். அதுக்கப்புறம் இது இப்போ ஒரு டீமன் ஆயிடுச்சு, இதை நம்ம கொண்டே ஆகணும், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. டேஞ்சரோ வந்து கெஞ்சுறான், ப்ளீஸ் விட்டுருங்கன்னு கெஞ்சி பார்க்குறான். ஆனால் அவர் சொல்கிறாரு, நான் மட்டும் இங்கே வரலனா உன்னை இந்த டீமன் கொண்டிருக்கும்னு சொல்லிட்டு அந்த கட்டானாவை எடுத்து நெசுக்கோ கழுத்துக்கிட்ட வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் டேஞ்சரோ மண்டிட்டு ப்ளீஸ் விட்டுருங்க அப்படின்னு சொன்னதுக்கு அந்த டீமன் ஸ்லேயர் கோபமாயிட்டாரு. நான் விட்டுருக்கணும்னா என் கூட நீ வந்து சண்டை போட்டிருக்கணும், அதை விட்டு இந்த மாதிரி அப்பாவியாக இருந்தால் உன்னால் உன்னோட தங்கச்சியை திருப்பியும் மனுஷியாக ஆக்க முடியாது. நீ இதே மாதிரி அப்பாவியாக இருந்தனா எல்லா டீமன்ஸும் உன்னை ஈஸியாக சாப்பிட்ரும் அப்படின்னு சொல்லுவார். அந்த நேரத்தில் அவர் கோபமாக பேசிகிட்டு இருக்காருன்னு நினச்சா, எனக்கு தெரியும் நீ உன் குடும்பத்தையே இழந்துட்ட, என்னதான் இருந்தாலும் இப்போ இந்த டீமனை கொண்டு தான் ஆகணும் அப்படின்னு அவர் சொல்லிகிட்ருக்காரு. அப்படின்னு சொல்லிட்டு அவர் டக்குன்னு அந்த கட்டானாவை எடுத்து
நெசுக்கோட கழுத்தில் குத்திட்டாங்க. டேஞ்சரோ ஒரு கல் எடுத்து போட்டு அவன் ஓடி போய் திருப்பி அவன் ஆக்ஸ் எடுத்து வெட்ட வரான். ஆனால் அவர் அடிச்சிடுறாரு. பார்த்தா அவன் கையில் ஆக்ஸ் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தா மேலேருந்து வந்து அந்த ஆக்ஸ் கிட்டே குத்தி இருக்குது. ஜஸ்ட் மிஸ்ஸில் அவர் தப்பிச்சிடறாரு. அப்புறம் தான் பார்த்தா டேஞ்சரோ அந்த கல் தூக்கி போடுற நேரத்தில் அந்த கோடாரியும் தூக்கி போட்டிருக்கான். அவன் சும்மா கோடாரி எடுத்துகிட்டு வர மாதிரி ஆக்ஷன் தான் பண்ணியிருக்கான். ஜஸ்ட் மிஸ்ஸில் அவர் அடிச்சு அந்த நேரத்தில் நெசுக்கோ வந்து அந்த டீமன் ஸ்லேயரை உதச்சிட்டு போய் டேஞ்சரோ அட்டாக் பண்ணுவான்னு பார்த்தா போய் டேஞ்சரோவை ப்ரொடெக்ட் பண்ணுறா. அதுக்கப்புறம் யோசிச்சு பார்க்குறாரு, டீமன்ஸ் எல்லாமே அவங்க குடும்பம்னு கூட பார்க்காம எல்லாத்தையும் சாப்பிட்றாங்கன்னா இந்த டீமன் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குதுன்னு யோசிச்சுட்டு நெசுக்கோவோட கழுத்துலேயே அவர் அடித்து நெசுக்கோவை மயக்கம் போட வைக்கிறாரு. அப்புறம் டேஞ்சரோவோட குடும்பம் வந்து நாங்கள் போகிறோம், நீ நெசுக்கோவை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. டக்குன்னு பார்த்தா டேஞ்சரோ எந்திரிச்சு பார்க்குறான், பக்கத்தில் நெசுக்கோ இருக்கா. அதுக்கப்புறம் மவுண்ட் கியூரி போய் அங்கே உராக்காடைக்குன்னு சொல்லிட்டு ஒரு வயசானவர் இருப்பார், அவர்கிட்ட போன்னு சொல்லிட்டு அவர் மறைஞ்சிடறாரு. அதுக்கப்புறம் டேஞ்சரோ அவங்க குடும்பத்தை புதைச்ச இடத்துல போய் வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே திரும்பி பார்த்துட்டு அவன் போகிறான். இதோடு இந்த எபிசோட் முடிக்கிறாங்க.